Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Defining moment, அதாவது வரையறுக்கக்கூடிய தருணம் என்ன வரையறுக்குது? That moment a change is going to happen. அது வந்து it may be in a trend or a character or in your லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் அப்படி கூட சொல்லலாம். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அல்லது உங்களுடைய முடிவை மாற்றியமைக்கக்கூடிய தருணம், இதெல்லாம் டிஃபைனிங் மொமெண்ட் என்று சொல்லுவார்கள். A very important point in a period of time or a very important event that people will remember as having changed a situation in an important way. ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம், அது உங்களுடைய போக்கையே அப்படியே புரட்டி போடுவது போல் அமைவதை டிஃபைனிங் மொமெண்ட் என்ற இந்த வார்த்தையால் குறிக்கலாம். உதாரணமாக, a goal in a game can be a defining moment in the game. ஒரு விளையாட்டில் அந்த கோல் போடுறது தான், அந்த முதல் கோல் போடுறாங்கல்ல, அதுதான் டிஃபைன் பண்ணுது அந்த விளையாட்டு அடுத்தது எதை நோக்கி நகரப்போகிறது என்பதனை அதுதான் வரையறை செய்கிறது. ஸோ இந்த டிஃபைனிங் மொமெண்ட் என்பது வரையறுக்கக்கூடிய தருணம், வரையறுத்த தருணம், வரையறு தருணம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த மொமெண்ட்டை அதுக்கப்புறம் வேறு மாதிரி புரட்டி போட்டு மாற்றி போட்டு காண்பிப்பது, அதிலிருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரியாக மாறப்போகிறது. அந்த தருணத்தை டிஃபைனிங் மொமெண்ட் என்று சொல்லலாம்.